இயேசு நல்லவர். ஆமென். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் கர்த்தரை பாடி ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய், தேவனே நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆர்ப்பரிக்க வந்திருக்கிறோம், ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சேர்ந்து உடைய கிருபைகளை போற்றி புகழ்ந்து பாடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரம்யா, அவருக்கு தெரிந்த பாடல், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும் என்கிற அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ். Amen.
கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆமென் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் சொல்றாரு பாருங்க. கலக்கினாலும் மனம் முறிவதில்லை, கலக்கினாலும் மனம் முறிவதில்லை, என் கிருபை உனக்கு போதும். வேண்டி பாடும் பலவீனத்தில் என் பலவீனம். Yes, Jesus, பலவீனத்தில் எனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போதும். எனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போதும். இருக்கின்ற பலத்தோடு தொலைந்து போராடுவே. இருக்கின்ற பலத்தோடு அவருக்காய் நாம் தொடர்ந்து வரவே. கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலத்தோடு பூரணமானீர். ஆமென். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில கர்த்தருடைய கிருபை எனக்கு போதும்? ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னா நாம இங்க இல்லை. ஆமென். அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நாம இங்க இருக்கிறோம். கர்த்தருக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் என்னை அழைத்து வந்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறது, அவருடைய கிருபை நம்மை பின்தொடர்கிறது, அவருடைய கிருபை நம்மை நிலைநிறுத்துகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு சேர்ந்து நாம் பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையினால் நிலை நிற்கிறோம். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவருடைய கிருபையினால் நான் நிலை நிற்கிறேன்?
இருக்கிற மாதிரியே தெரில. ஏதோ சும்மா அப்படி இந்த அப்பளத்தை திருப்பி போடுற மாதிரி. அப்புறம் இப்படி என்ன பண்ணிக்கிறீங்கண்ணாம்மா இப்படி தட்டிக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் கிருபையினால் நிலை நிற்கிறேன்னு சொல்கிறீங்க? நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவ காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஆமென். காலையில் அவருடைய கிருபை எப்படி இருக்குதா? நமக்கு புதிதாக இருக்கிறது. அதனால தான் நம்ம பாடுகிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையால் உட்கார்ந்துட்டுருக்குறோம். ஆமாவா? இப்போ அப்படியே இருந்து நிற்போம் கர்த்தருடைய சமூகத்தில். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் நான் இன்றைக்கி வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னோட சேர்ந்து? ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபை. கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். அணுகாமல்
தாங்கினதே உம் கிருபை என்னை நடத்தினதே. அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. கொஞ்ச நேரம் உடைய கிருபையை எண்ணி ஆண்டவரே, கிருபையா எங்களுக்காக வந்த இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீ தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம், நீ தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீ எங்கள் ஒவ்வொரு மேலும் உட்கூறக்கூடிய அளவில்லாத கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆவியானவரே. கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாங்க முடியாத வேதனையில தனிமையில நடந்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த கிருபையை பரிபூரணமாக கொடுத்து கர்த்தர் நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துவீராக. தகப்பனே, உடைய கிருபை தாங்கட்டும். தகப்பனே, உடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். அதற்கு பலவிடத்தில் உடைய கிருபை ஒவ்வொருவருக்கும் பூர்ணமாய் நிலங்கட்டும். அப்படிப்பட்ட கிருபையை இப்பொழுதே கர்த்தர் எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கிருபை தேவனே, தனிமையில் நடக்கும் போதெல்லாம் பலவீனத்திலும் கிருபை பூரணம் என்மேல் இறங்க வேண்டுமே. தாங்கட்டுமே உன் கிருபை தேவனே. எல்லாரும் கேளுங்க. தனிமையில் நடக்கும் போதெல்லாம் பலவீனத்திலும் கிருபை ஜீசஸ் என்மேல் இறங்க வேண்டுமே. Say
என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. துன்ப துயர நேரத்திலெல்லாம் என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே, என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே, என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே. இயேசையா, என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே. தகப்பன் போல சுமந்தவரே நன்றியா. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் உம்மை, 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 என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஏசையா, ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம். ஏசையா, ஏசையா, ஆண்டவரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. 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 கைகளை தட்டி இவரை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது என்கிறவர்கள், ஆண்டவரே உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி கைகளை உற்சாகமாய் கட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஏசையா, ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஏசையா, என் ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஒவ்வொரு நாளும் தாயை போல விசாரித்து, தகப்பனை போல தோள் மீது சுமந்து, உன்னுடைய உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் மறவாமல் காக்கிற நல்ல தெய்வம் நமக்கு உண்டு. அந்த தேவன் நம்ம இறுதி நாள் வரைக்கும் காக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். அவர் நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நம் மீது அன்பாய் இருக்கிற நல்ல தாயை போன்ற உள்ளமுடையவராய் இருக்கிறார். அந்த தெய்வத்தை இன்னும் உற்சாகமாய் ஆவியானவரே, இயேசுவே, பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசையா, ஏசையா, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. தாயை போல தேற்றி நீர் நன்றி ஐயா. தகப்பன் போல சுமந்தவரே நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மகனே உம்மை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மகனே உம்மை. தேவ பிரசன்னத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து, நான் உயிரோடு இருக்க மட்டும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உள்ளவரும் என் தேவனை நான் உயர்த்துவேன். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தெய்வத்தை
நான் போற்றுவேன். அவர் செய்த சகல உபகாரங்களுக்கும் நான் நன்றி சொல்லுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இதுவரை என்னை காத்ததுக்காக நன்றி, இதுவரை என்னை தாங்கினதற்காக நன்றி, இதுவரை என்னை அநேக இக்கட்டுகளுக்கு தப்புவித்ததுக்காக நன்றி. நமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆனமாக நம்முடைய கரங்களில் இருக்கிற வேத புத்தகத்தை நாம் கையில் எடுப்போம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புத்தகம் 74வது சங்கீதம், பழைய ஏற்பாட்டில் பக்கம் 716, 716வது பக்கம், 74வது சங்கீதம் 12வது வசனத்திலிருந்து நாம் இந்த காலை வேளையில் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 74 11வது வசனத்திலிருந்து நாம் 12வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். முதல் பகுதியை சத்தமிட்டு ஒருவர் வாசிக்கும் போது இரண்டாம் பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை ஒடுக்கி ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர். மகா நதிகளையும் பற்றி போக பண்ணினீர். பூமியின் எல்லைகளெல்லாம் திட்ட பண்ணினீர். கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர். உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதே. உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றென்றைக்கும் மறவாதே. உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும். பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறதே. துன்பப்பட்டவர் வெட்கத்தோடு திரும்ப விடாதீரும். திருமையும் எளிமையுமானவர் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். தேவனே எழுந்தருளும். உமக்காக நீரே வழக்காடும். மதியினாலே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்து கொள்ளும். உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும். உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் அமளி எப்பொழுதும் அதிகரிக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம், காணிக்கை செலுத்துவோம். என்ன கொடுப்பே என் இயேசுவுக்கு, ஒன்றுமில்லையா எல்லாம் இயேசுவே. என்ன கொடுப்பே என் இயேசுவுக்கு, எனி ஒன்றுமில்லையா எல்லாம் இயேசுவே. என்ன கொடுப்பே மெய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஒரு ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. மெய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஒரு ஆட்டுக்குட்டி நான்
காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய கரத்தில் இந்த காணிக்கைகள் எல்லாம் வைத்து, ஆண்டவரே எங்கள் கையின் கிரியை நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் கொடுத்திருக்கிற இந்த காணிக்கைக்கு எங்களுக்கு மிகுந்த பலன் இந்த பூமியில் உண்டாகத்தக்கதாய் எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்தில் எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெப சிந்தையோடு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் உமக்கு கொடுத்த இந்த காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. 1, 10, 30, 60, 100 ஆண்டவரே பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவீராக. உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் தேவன் ராஜா. அவர் நித்திய ராஜா. அவர் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. அவர் என் தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் தேவன் என்னை ஐஸ்வர்யன் ஆக்குவார். இதுக்கு மட்டும் நல்லா அல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் இந்த வார்த்தையை சொன்னேன். நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருப்பதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஐஸ்வர்யவானாக அல்ல, கோடீஸ்வரனாகவே ஆக்குவாராக. ஆமென். நம்ம எல்லாம் வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தருடைய பிள்ளைகள். வானமும் அவருடைய பகலும் வசனம் வாசித்தோம். என்னன்னு வாசித்தோம்? பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. பகலுக்கு பகல்னு பேர் வச்சது நம்ம ஆண்டவர் தான். இரவுக்கு இரவுன்னு பேர் வச்சதே நம்ம ஆண்டவர் தான். அல்லேலூயா. வெளிச்சத்தை பகல்னு சொன்னவர் அவர் தான். இருளை இரவுன்னு சொன்னது அவர் தான். அது எல்லாத்தையும் அவர் நல்லதுன்னு கண்டார். அதனால தான் நம்ம இரவும் பகலும் சேர்ந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் எனக்கு நல்லவராக எப்போது இருப்பார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னை காப்பாற்றுவார், அவருக்கு எனக்கு சொன்னதை செய்வார். ஆமென். என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு தொடர்ந்து நாம்